வணக்கம். இந்த நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளை தொகுத்து வழங்குவதற்காக நான் பாலுவேல் சக்கரவர்த்தி. செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். வாட்டிகனின் செயின்ட் பீட்டர் சதுக்கத்தில் போப் பிரான்சிஸின் இறுதிச் சடங்கு நிறைவு. சிறப்பு திருப்பலியில் மனமுருகி பிரார்த்தனையில் ஈடுபட்ட 2 லட்சத்துக்கும் மேற்பட்டோர். போப் பிரான்சிஸ் இறுதிச் சடங்கில் பங்கேற்ற குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, அமெரிக்க அதிபர் டிரம்ப் உட்பட உலக நாடுகளின் தலைவர்கள் பலரும் பங்கேற்பு. மக்களுடன் நெருங்கி பழகி நேரடி தொடர்பில் இருந்தவர் போப் பிரான்சிஸ். போப் பிரான்சிஸ் இறுதிச் சடங்கில் கார்டினல் கியோவனி பத்திஸ்தா புகழாரம். போப் பிரான்சிஸ் விருப்பப்படி மிக எளிமையாக ஒற்றை மர சவப்பெட்டியில் உடல் வைப்பு. திருப்பலிக்கு பிறகு சவப்பெட்டியின் மீது புனித நீர் தெளித்த கார்டினல் கியோவனி பத்திஸ்தா. ஏழை எளிய மக்களின் வாழ்வை மேம்படுத்த பாடுபட வேண்டும், பலருக்கும் ரோல் மாடலாக இருக்க வேண்டும் என்றும் சிவில் சர்வீசஸ் தேர்வில் வென்றவர்களுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவுரை. அதிகாரம் என்பது சமூகத்துக்கும் சக மனிதர்களுக்கும் எளியவர்களுக்கும் உதவுறதா, அவனுடைய வாழ்க்கை முன்னேற்றத்திற்கு பயன்படுத்துறதா அமையணும். இன்னைக்கு அதிகாரம் உங்க கையில நோக்கி இருக்கு, அதை நீங்க சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். உங்களுக்கு ரோல் மாடலா பல பேர் இருப்பாங்க, இனிமே நீங்க பலருக்கு ரோல் மாடலாக ஆக வேண்டும். அதுதான் என்னுடைய விருப்பம். கோவையில் இருந்து தாவேக்க பூத் கமிட்டி கருத்தரங்கு நடக்கும் இடத்திற்கு புறப்பட்ட விஜய். வழிநெடுகிலும் உற்சாக வரவேற்பு தந்த தொண்டர்கள் மற்றும் ரசிகர்கள். சிவகங்கை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை பெய்து வருவதால் குளிர்ந்த சூழல். கன்னியாகுமரி மாவட்டத்திலும் நாகர்கோயில் உள்ளிட்ட இடங்களில் பரவலாக மழை. முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கான ஓய்வூதியம் 35,000 ரூபாயாக அதிகரிக்கப்படும் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவிப்பு. மருத்துவப்படி 75,000 1 லட்சம் ரூபாயாக அதிகரிப்பு. முன்னாள் சட்டமன்ற பேரவை மற்றும் மேலவை உறுப்பினர்களுக்கு தற்போது வழங்கப்பட்டு வரக்கூடிய மாத ஓய்வூதியம் 30,000 என்பதை 35,000 ரூபாயாக 1/4/2025 முதல் உயர்த்தப்படும். உயிரி மருத்துவ கழிவுகளை கொட்டினால் விசாரணையின்றி சிறை தண்டனை விதிக்கும் மசோதா சட்டப்பேரவையில் தாக்கல். அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு பதிலாக ரகுபதி தாக்கல் செய்ததால் செந்தில் பாலாஜி ராஜினாமா செய்கிறாரா என பரபரப்பு. ஆளுநர் பதவியிலிருந்து RN ரவியை நீக்க வலியுறுத்தி சென்னையில் மதிமுக போராட்டம். இதுவரை எந்த ஆளுநரும் ஆணவத்துடன் பேசியது இல்லை என வைகோ பேச்சு. கடனை வலுக்கட்டாயமாக வசூலித்தால் 3 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை. சட்டப்பேரவையில் மசோதாவை தாக்கல் செய்தார் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். சிவகாசி அருகே பட்டாசு ஆலையில் பயங்கர வெடி விபத்து. 3 பேர் உயிரிழந்த நிலையில் 3 பேர் காயம். சீமானின் இல்லத்தில் சம்மனை கிழித்ததற்காக கைது செய்யப்பட்ட நிலையில் காவல்துறையினர் தாக்கியதாக புகார். தேசிய மனித உரிமை ஆணையம் மற்றும் டிஜிபிக்கு சீமானின் தனி பாதுகாவலர் அமல்ராஜ் புகார்.
முதுமலை தெப்பக்காடு வளர்ப்பு யானைகள் முகாமை பார்வையிட்ட குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தங்கர். பொம்மி யானைக்கு கரும்புகளை வழங்கி உற்சாகம். பாகிஸ்தானியர்களை வெளியேற்றுவது தொடர்பாக மாநில அரசுகளுக்கு மத்திய உள்துறை அமைச்சகம் கடிதம். வரும் 29ஆம் தேதிக்குள் அனைவரையும் வெளியேற்றுமாறு அறிவுரை. மத்திய அரசின் பல்வேறு துறைகளில் 51,000 பேருக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கினார் பிரதமர் மோடி. அனைத்து துறைகளிலும் வேலைவாய்ப்பு பெருகும் என நம்பிக்கை. காஷ்மீர் தீவிரவாத தாக்குதல் தொடர்பாக நடுநிலையான விசாரணைக்கு தயாராக இருப்பதாக பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் அறிவிப்பு. சிந்து நதி நீரை நிறுத்தினால் கடும் பதிலடி கொடுக்கப்படும் என்று எச்சரிக்கை. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸின் முழுநேர இயக்குநரானார் அனந்த் அம்பானி. வரும் 1ஆம் தேதி முதல் 5 ஆண்டுகளுக்கு பதவியில் இருப்பார் என அறிவிப்பு. யுபிஎஸ்சி குடிமைப்பணி தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்கள் ஏழை எளிய மக்களின் வாழ்வை மேம்படுத்த பாடுபட வேண்டும் என்று கூறிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பலருக்கும் ரோல் மாடலாக இருக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தியுள்ளார். 2024 யுபிஎஸ்சி குடிமைப்பணி தேர்வில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த 57 பேர் தேர்ச்சி பெற்றனர். இதில் 50 பேர் தமிழ்நாடு அரசின் நான் முதல்வன் திட்டத்தில் பயிற்சி பெற்றவர்கள். இந்நிலையில் தமிழ்நாட்டிலிருந்து குடிமைப்பணி தேர்வானவர்களுக்கு சென்னை அடையாறில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் பாராட்டு விழா நடைபெற்றது. இதில் பேசிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இந்தியாவின் எந்த மூலைக்கு சென்றாலும் சமூக நீதி, நேர்மை, துணிவு ஆகியவற்றை மனதில் வைத்து ஏழைகளின் உயர்வுக்காக பாடுபட வேண்டும் என்று அறிவுறுத்தினார். மக்களுடைய மனசுல நம்ம இடம்பெறணும். முதல்ல சமூக நீதி, நேர்மை, துணிவு ஆகியவற்றை மனசில் வச்சுக்கிட்டு ஏழை எளிய மக்களோட உயர்வுக்காக பாடுபடுங்க. இந்த 3ஐயும் மனசில் வச்சு பணியாற்றினா மக்கள் நிச்சயம் நம்ம மறக்க மாட்டாங்க. தொடர்ந்து பேசிய அவர் யுபிஎஸ்சி தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களின் கைகளை நோக்கி அதிகாரம் வர இருப்பதாகவும் அதனை சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் கூறினார். ஆளுநரை கண்டித்தும் வக்பு சட்ட திருத்தத்தை திரும்பப் பெற வலியுறுத்தியும் சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு மதிமுகவினர் போராட்டம் நடத்தினர். சென்னை ராஜாஜி சாலையில் உள்ள மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தலைமையில் திரண்ட அக்கட்சியினர் ஆளுநர் ஆர்.என். ரவிக்கு எதிராக கண்டன முழக்கங்களை எழுப்பினர். மேலும் வக்பு சட்ட திருத்தத்தை மத்திய அரசு திரும்பப் பெறவும் வலியுறுத்தினர். தொடர்ந்து கூட்டத்தில் பேசிய மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ பல்கலைக்கழக வேந்தர் விவகாரத்தில் உச்சநீதிமன்றம் அழுத்தம் திருத்தமாக உத்தரவிட்ட நிலையில் அதையும் மீறி துணைவேந்தர்கள் மாநாட்டை ஆளுநர் ஆர்.என். ரவி நடத்துவது நீதிமன்ற அவமதிப்பு என்று கூறினார். சட்டமன்றத்தில் பெரியார், அண்ணா, கலைஞர் பெயரை தவிர்த்து பேசி அகந்தையின் உருவமாக ஆளுநர் இருக்கிறார் என்றார். இந்த ஆளுநரை இங்கிருந்து வெளியே அழைத்துக் கொண்டு போய்விடுங்கள். விபரீத வேலை வேண்டாம். மோடி அவர்களே, உங்களுடைய எடுபடி ஏஜெண்டாக உங்களுடைய பிஜேபி அலுவலகத்திலே வைத்துக் கொள்ளுங்கள்.